ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஆகஸ்ட் 19 4 ஐபிஓஸ் ஓப்பன் ஆக போகுது. அதில் ஒரு ஐபிஓ விக்ரம் சோலார் பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம ஆல்ரெடி வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 3 கம்பெனிஸை ரொம்ப ஷார்ட் அனாலிசிஸாக இந்த ஒரு வீடியோலேயே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவோட லென்த்து கம்மியாக இருந்தாலும் இதை அனலைஸ் பண்ண ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளை நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஓகேங்க, ஸ்ரீஜி ஷிப்பிங் குளோபல் லிமிடெட், ஜெம் ஆரோமேட்டிக்ஸ், பட்டேல் ரீட்டைல், இந்த 3 ஐபிஓ பற்றிய டீட்டெயில்ஸை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த 3 ஐபிஓலையும் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டெசிஷனையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, ஸ்ரீஜி ஷிப்பிங். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஆக்சுவலி லாஜிஸ்டிக் கம்பெனி. 1995 இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க. ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ட்ரை பல்க் கார்கோவில். நம்ம ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா இந்த 2 இடத்துலையுமே இவர்களுடைய போர்ட் இருக்குது. ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கார்கோ மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே இவர்களே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கார்கோ இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. இருந்தாலுமே இவர்களுக்கு நிறைய ஸ்ட்ராங் அசட் பேஸ் இருக்குது. 370 எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட், 80+ வெசல்ஸ், இது மாதிரி அசட் வந்து நல்ல பேஸாக வச்சுருக்காங்க. அண்ட் கார்கோ ஹேண்ட்லிங்கில் நல்ல எக்ஸ்பர்டைஸாகவும் இவர்கள் இருக்காங்க. ஸோ ஓகேங்க, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜெம் ஆரோமேட்டிக்ஸ் 1997 இன்கார்பரேட் பண்ணினாங்க. எசென்சியல் ஆயில்ஸ், அரோமா கெமிக்கல்ஸ், வேல்யூ ஆடட் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மின்ட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ், க்ளவ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ், ஃபெனால், இது எல்லாமே இவர்களுடைய ப்ராடக்ட் கேட்டகரியாக இருக்குது. எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலலாம் இந்த எசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓரல் கேர், காஸ்மெட்டிக்ஸ், ஃபார்மா மெடிக்கல், வெல்னஸ், பெயின் மேனேஜ்மெண்ட், பர்சனல் கேர், இதில் எல்லாமே அப்ளை பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 18 கண்ட்ரீஸ்லேயும் இருக்காங்க. அமெரிக்கா, ஏஷியா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இது மாதிரி. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ் சப்சிடரி வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 டிகேட்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி ரெப்புடேஷனும் இவர்களுக்கு இருக்குது. ஓகேங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டேல். ஸோ இவர்கள் பார்த்திங்கன்னா ரீட்டைல் சூப்பர் மார்க்கெட் செயின் ஃபோக்கஸ்டு கம்பெனியாக இருக்காங்க. டயர் 3 சிட்டிஸ்லேயும் சப்அர்பன் ஏரியாஸ்லேயும் இருக்காங்க. ஸோ பட்டேல்ஸ் ஆர் மார்ட் அப்படின்றது தான் இவர்களுடைய பிராண்ட் நேமாக இருக்குது. ரீட்டைல் ஸ்டோர் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஃபுட், எஃப்எம்சிஜி, ஜென்ரல் மெர்ச்சன்டைஸ், அப்பேரல், இது எல்லாமே வச்சுருக்காங்க. இவர்களுடைய ஓன் பிராண்டுமே வச்சுருக்காங்க. ரெடி டு குக் ஐட்டம்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா பட்டேல் ஃப்ரெஷ் அப்படின்ற மாதிரியும், ஸ்பைசஸ், கீ, இது எல்லாமே இண்டியன் சாஸ்கா அப்படின்ற பிராண்டு நேம்லேயும், மென்ஸ் வியர் எல்லாம் ப்ளூ நேஷன் அப்படின்ற பிராண்டு நேம். ஸோ இது மாதிரி வச்சுருக்காங்க. லைக் நம்மளுடைய டிமார்ட் அண்டு விஷால் மெகா மார்ட் மாதிரி. விஷால் மெகா மார்ட் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூப்பர்வாக இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகேங்க, ஸோ அவர்களுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னு இல்லை, இவங்க வந்து பார்த்திங்கன்னா குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா இந்த 2 ஏரியாவில் இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவில் இவர்களுக்கு இருக்குது. எஃப்எம்சிஜியில் இருக்காங்க அப்படின்றனால இந்த வார் அண்ட் ஆல்சோ நம்ம டேரிஃப் இதெல்லாம் இவர்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. நம்ம இந்தியா க்ரோ ஆச்சு அப்படின்னா எஃப்எம்சிஜியும் நல்லாவே க்ரோ ஆகும். ஸோ எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நல்லா பாசிட்டிவ் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீஜி ஷிப்பிங் லிமிடெட் ரெவன்யூ வந்து ஒரு வருஷமும் டவுன் ஆகிருக்கு. பட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க வந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நல்லா மேனேஜ் பண்ணாங்க அப்படின்றனால. பட் ப்ராஃபிட்டபிளி ரேஷியோ எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. கடன் பார்த்தோன்னா 0.75 இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி. அடுத்தது ஜெம் ஆரோமேட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே ஓகே தான். கடனும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் குறைச்சிட்டே இருக்காங்க. ஸோ ஓகே தான், ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் குட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட்டேல் ரீட்டைல் பார்த்திங்கன்னா ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டாக தான் இருக்குது. கரெக்டாக க்ரோ ஆகலை. ப்ராஃபிட் வந்து ஓகேவாக இருக்குது. கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 1.34 இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி. ஆஃப்டர் ஐபிஓ சம் டெப்ட்டையும் வந்து அந்த அமௌண்ட்டையும் ரீபே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பட்டேல் ரீட்டைல் வந்து 216 கோடி டோட்டல் இஷ்யூ சைஸு. ஸோ 250 கோடிக்கும் உள்ளே இருக்கிறனால ட்ரேடு டு ட்ரேடு ஐபிஓ இது. ஸோ லிஸ்டிங் டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா 10 ட்ரேடிங் டேஸ்க்கு பார்த்திங்கன்னா 5% தான் சர்க்கியூட் லிமிட் இருக்கும். அப்பர் சர்க்கியூட் ஆர் லோவர் சர்க்கியூட் குயிக்காகவே ஆகிடும் பட்டேல் ரீட்டைலில். அண்ட் அலாட் மட்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட்டேல் ரீட்டைலில். ஜெம் ஆரோமேட்டிக்ஸ் ஸ்ரீஜி ஷிப்பிங் பார்த்திங்கன்னா அரௌண்டு 410 450 அப்படின்ற டோட்டல் இஷ்யூ சைஸில் வர்றாங்க.
ரீட்டைல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா பட்டேல் ரீட்டெயிலில் 45%, மற்ற ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 35. PE மல்டிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வென் கம்பேர்டு டு பியர்ஸ், பட்டேல் ரீட்டைல் பொறுத்த வரைக்கும் விஷால், மெகா மார்ட், அவென்யூ சூப்பர் மார்ட், ஸ்பென்சர், ஹைப்பர் ரீட்டைல் இது மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு எடுத்துக்கலாம் பட்டேல் ரீட்டைல். ஜெம் ஆரோமேட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா லிட்டில் ஹை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். க்ளீன் சயின்ஸ், கேம்லின் ஃபைன் இவர்கள் எல்லாமே காம்படிட்டர்ஸாக வர்றாங்க. ஸ்ரீஜி ஷிப்பிங் பார்த்திங்கன்னா நோ காம்படிட்டர்ஸ், லிஸ்டட் பேர்ஸ் இல்லைன்ற மாதிரி RHPயில் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஐபிஓவுமே ஆகஸ்ட் 21 க்ளோஸ் ஆக போகுது. ஸோ ஓகேங்க, வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஃபேர்லி வேல்யூடு, லிட்டில் ஹை ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஷேர் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நான் இங்கே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா பட்டேல் ரீட்டைல், அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெம் ஆரோமேட்டிக்ஸ், அடுத்தது ஸ்ரீஜி ஷிப்பிங். ஸோ இந்த 3 கம்பெனிஸ் இருக்காங்க. லிஸ்டிங் கெயின் வந்து நம்ம மேக்ஸிமம் கிரே மார்க்கெட் பொறுத்தும் அண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் எல்லாமே பொறுத்து பார்க்குறப்பையும் 1, 2, 3 அப்படின்ற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டேல், செகண்ட் ஜெம், தேர்டு வந்து ஸ்ரீஜின்ற மாதிரி. ஸோ இதற்கெல்லாம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலார் இருக்காங்க. ஓகேவா? ஸோ வேல்யூஷன் மட்டும்தான் அவர்கள் ஹையாக இருக்காங்க, மற்றபடி எல்லாமே ஓகே தான் விக்ரம் சோலார் பொறுத்த வரைக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 3 ஐபிஓ அண்ட் 4 ஐபிஓலையுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குதான். ஸோ லாங் டேர்ம் பர்பஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பட்டேல் ரீட்டைல் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் FMCG, ஆனால் காம்படிஷன் மட்டும்தான் ரொம்ப ஹை. சரிங்களா? ஸோ அது ஒன்று தான். ஜெம் ஆரோமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸு, ஸோ இதெல்லாம் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா அப்படின்னாலும், ஏன்னா ஃபாரினில் வந்து ஒரு சப்ஸ்டரியும் வச்சுருக்காங்க, ஸோ அது வந்து ஒரு ரிஸ்க் இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸ்ரீஜி பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ்ஸு, ஸோ ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர் வேணால் இந்த ஐபிஓவை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டேல் ரீட்டைலும் அண்ட் விக்ரம் சோலாரும் அப்ளை பண்ணுறதா பிளானில் இருக்கேன். ஸோ நீங்கள் எந்தெந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள், எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான், சைல்டு பிளான் இது மாதிரி நீடு அப்படின்னா எங்களே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். maheshwariprakash15@gmail.comக்கு உங்கள் நேம், மொபைல் நம்பர் அண்ட் என்ன கன்சல்டேஷன் தேவை அப்படின்றத மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி எனக்கு மெயில் பண்ணியிருந்து நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா ஸோ எகெயின் வந்து இன்னொரு மெயில் அனுப்பிச்சிடுங்க. மேபி அந்த மெயில் வந்து மிஸ் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, நன்றி, வணக்கம்.